வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள். இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு சொற்களை இணைத்து புதிய தொடரை உருவாக்குதல் அல்லது புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு தான் நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இது நம்மளுடைய புத்தகத்தில் 30வது தலைப்பாக இருந்திருக்கு. சிலபஸ் அப்படின்னு ஆர்டரில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையும் 29 தலைப்புகள் படிச்சிருப்போம். அதை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 30வது தலைப்பாக சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்பது படிப்புவாங்க. ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று தான். என்ன புதிய சொல் உருவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்வில் கேட்கும் போது நம்ம சேர்க்கும் போது நமக்கு புதிய சொற்கள் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோனே தேர்வு நோக்கத்துல பாத்துறோம். சோ அதுக்கப்புறம் இதுல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குது இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண், வெள்ளி, தமிழ், மணி, மாலை, விண் சோ இப்போ ஒன்னா சேர்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நூல் இருக்கு. சோ இப்போ நூல் அப்படின்றத நம்ம எதோட சேர்க்கலாம் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா என்னன்னா இப்ப தமிழ் நூல் அப்படின்றத நம்ம சேர்க்கலாம். அடுத்து மொழி இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் மொழின்னு சேர்க்கலாம் அல்லது நீதி மொழி அப்படின்றத நம்ம சேர்க்கலாம். அடுத்து கோல் இருக்கு. இப்ப கோல் அப்படின்னு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எதோட சேர்க்கலாம் அப்படின்னும் போது எழுது அப்படின்றது இருக்கு. அப்ப எழுது கோலோட சேர்த்துலாம். மீன் இருக்கு, இங்க விண் இருக்கு. அப்ப விண்மீன் அப்படின்றத நம்ம சேர்த்துடலாம். அப்ப நீதி அப்படின்னும் போது நம்ம நீதி மொழி ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இல்ல நீதி நூல் அப்படின்னு கூட நம்ம சேர்க்கலாம். அதுக்கு அடுத்து எழுது அப்படின்னு இருக்கு. அப்ப எழுது நம்ம எதோட சேர்க்கலாம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா கோலோட ஏற்கனவே சேர்த்துடும். எழுது கோல் அப்படின்னு பார்த்தோம். சோ வேற என்ன வரும்? அடுத்து கண் இருக்கு. அப்ப கண்மணி அப்படின்னு நம்ம சொல்லலாமா? வெளி இருக்கு, விண்வெளி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் மொழி, தமிழ் நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட சேர்த்துக்கலாம். சோ மணி ஏற்கனவே மின் கண்மணி அப்படின்னு நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி மாலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது தமிழ் மாலைன்னு கூட நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி சொற்களை உருவாக்குறது நம்ம தான் பாத்தீங்கன்னா உருவாக்கி இதுல இருக்கக்கூடிய சரியான சொற்கள் இது இணைத்து இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குறது. இப்ப விண்மீன், மணி, மாலை, நீதி நூல், விண்வெளி, அதே மாதிரி வெளிக்கு விண்வெளி அப்படின்னு போடலாம். கண்மணி, எழுதுகோள், தமிழ் மொழி, தமிழ் நூல், நீதிமொழி, விண்மீன், நீதிமணி, மணிமொழி, மீன்கண், நீதி மாலை, தமிழ் வெளி அப்படின்னு பார்க்கணும். இங்க கொடுத்திருக்கிறது 2, 4, 6, 8, 10, 12 தான். ஆனா நம்ம 16 சொற்களை உருவாக்கியிருக்கோம். அப்ப கூடுதலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா புதிய புதிய சொற்கள். இப்ப தமிழ் நூல் இருக்கு, தமிழ் மாலை இருக்கு, தமிழ் மொழி அப்படின்றது இருக்கு, தமிழ் வெளி கூட இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மட்டுமே புதிய சொற்களை நம்ம 4 சொற்களை உருவாக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நீதி அப்படின்னு எடுத்துன்னா நீதி நூல் இருக்கு, நீதி மொழி இருக்கு, நீதி மணி இருக்கு, நீதி மாலை இருக்கு. 4 சொற்கள் உருவாக்கியிருக்கோம். அப்ப நம்ம உருவாக்குறதான். நம்ம உருவாக்கிட்டு அது ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பாக்குறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து கண், மண், விண், பண், அழகு, உண்டு. கண், மண், விண், பண் அப்படின்னு எல்லாமே 3 சொல்லி தான். இப்ப இதை ஒன்னா சேர்த்து நமக்கு என்ன சொல் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணழகு, கண்ணுண்டு அப்படின்னு பார்க்கிறோம். சோ மண்ணழகு, மண்ணுண்டு அப்படின்னு பார்க்கிறோம். விண்ணழகு, விண்ணுண்டு. பண்ணழகு, பண்ணழகு, அதே மாதிரி பண்ணுண்டு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சொற்களை உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். பண்ணழகு, பண்ணுண்டு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப கண்ணழகு, மண்ணழகு, விண்ணழகு, பண்ணழகு எல்லாம் அழகு குறிக்கிறது. அது மாதிரி கண்ணுண்டு, மண்ணுண்டு, விண்ணுண்டு, பண்ணுண்டு இருக்குன்னு அர்த்தம். அடுத்து தேன், விளக்கு, மலை, விண், மணி, விலங்கு, செய், மேகலை, வான், பொன், பூ அதையும் சேர்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் உங்களுக்கு சொற்கள் உருவாகும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப தேர்வு நோக்கில் நம்ம இந்த மாதிரி சேர்த்து உருவாக்கணும்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப விளக்குன்னு இருக்கு. சோ அதை நம்ம பயன்படுத்தி ஒரு சொற்றொடரை உருவாக்குறது. இப்ப பாரதிதாசன் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப மரவேர் அப்படின்றது பாத்தீங்கன்னா மரம் இருக்கு, அந்த இடத்துல வேர் கூட மரவேரா மாத்திரம். சோ அதுக்கு அடுத்து நாட்டுப்புற பாடல், நாட்டுப்புறம் கூட்டல் பாடல், நாட்டுப்புற பாடல் சோ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நமக்கு சொற்களை இணைத்து சரியான சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப மணி இருக்கு, மேகலை இருக்கு, மணி மேகலை அப்படின்ற சொல்ல நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப விண் இருக்கு, மீன் இருக்கு, அதை வச்சு நம்ம விண்மீன் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப உறவினர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா உற்றார் உறவினர், கீற்றுனா தென்னம் கீற்று, பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்து அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி நம்ம சொற்களை இணைத்து உருவாக்குறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதே மாதிரி சரியான சொல்லை தேர்வு செய்ய புலி அப்படின்னா வேங்கை அப்படின்னு பார்க்கிறோம். சொற்பொருளா கூட நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொடுத்தது தான் ஃப்ரெண்ட். அப்படியே நம்ம கொடுத்துருக்கோம் புத்தகத்துல. சோ இதை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சரியா நீங்க விடை அளிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப மா, சிட்டு, கனி, இலை அப்படின்னா சிட்டுக்குருவி, மாவிலை, தேன்கூடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை மட்டும் தனியா எடுத்து ஒரு 61 இருக்கு. இதை நம்ம பாத்துக்கலாம். மேல நம்ம கொடுத்திருக்கிறது இல்லாம. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சரியான இணைப்பு சொல் அப்படின்றது எடுத்து எழுதுக்கலாம். அதனுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3ஆ பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். சோ ஒருங்கிணைப்பு இணைப்புகள், துணை இணைப்புகள், தொடர் இணைப்புகள் அப்படின்னு பார்க்கிறோம்.
இப்போ ஒருங்கிணைப்பு இணைப்புகள்ல என்ன வரும், எந்த சொல் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னா மற்றும், அல்லது, ஆனால், ஆயினும், ஏனெனில். இதை பேஸ் பண்ணி நமக்கு என்னன்னா அடுத்து வந்து சொற்றொடர் வந்து இருக்கு, அதை நம்ம பார்க்க தான் போறோம். இப்ப வந்து மற்றும் அப்படின்றது நம்ம சேர்த்தோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும், நான் சாப்பிட்டேன் மற்றும் குடித்தேன். அப்ப மற்றும் எங்க பயன்படுத்தலாம், அல்லது எங்க பயன்படுத்தலாம், ஆனால், ஆயினும், எனில், ஏனெனில் அப்படின்னு பாக்குறோம். அவர் துணை இணைப்புகள் அப்படின்னா அது, இது, அந்த, இந்த துணை இணைப்புகள் வந்து நான் வெளியே சென்றேன் ஏனென்றால் மழை பெய்தது அப்படி பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏனென்றால் வருது. ஸோ அப்போ ஏனென்றால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துணை இணைப்புகளாக வந்து இங்கே வருது. அதே மாதிரி தொடர் இணைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில சொற்கள் மற்றும், அல்லது, இல்லை மொத்தமாகவே நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமாக எடுத்துக்கும் போது மற்றும், அல்லது, ஆள், பிறகு, வரை, இதுவுமல்ல, இருப்பினும், எனினும், இதனால், ஏனெனில், ஏனென்றால் சொல்லிட்டு இந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாமே இணைப்புகள் அப்படின்னு சொற்றொடர்ல. இப்போ மற்றும் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொற்றொடரை எப்படி உருவாக்கலாம், சங்க இலக்கியம் மற்றும் 14 கணக்கு மற்றும் வந்து சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை, திருக்குறள் மற்றும் நாலடியார், கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம். அதுக்கு அடுத்து சொற்றொடர் வந்து இருக்கு வந்து. ஆனா மற்றும் எங்க பயன்படுத்தணும்னா 2 நூல்கள் இருக்கு, 2 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல மற்றும் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கு. இப்போ சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் 2 நபர்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து மற்றும் நாடகங்கள் இருக்கு, திரைப்படங்கள் இருக்கு. ஸோ அப்ப 2 பெயர் சொல் வந்து இருக்கு. ஸோ அப்ப அதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மற்றும் பயன்படுத்தும். அல்லது அப்படின்னும் போது வந்து நீங்கள் இன்று வேலை செய்ய விரும்புகிறீர்களா, அல்லது நாளை செய்ய விரும்புகிறீர்களா வந்து. அப்ப இன்றா நாளையா அப்படின்னா அல்லது அப்படின்னு. கோகிலா மருத்துவம் படிக்க விரும்புகிறாளா, அல்லது பொறியியல் படிக்க விரும்புகிறாளா என்று அவளின் தந்தை குழம்பி நின்றார். அப்ப அல்லது 2 படிப்பு இருக்கு, 2த்துல ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஆள் அப்படின்னா பூங்குழி கணித பாடம் படிக்காததால் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் பெற்றார். ஆள் அப்படின்னா இதனால இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து ஆள் அப்படின்னு பார்க்கணும். பிறகு அப்படின்னு பார்க்கும்போது கபிலன் அரசு பள்ளியில் படித்தான். சரி படிச்சுட்டான், அப்புறம் பிறகு அப்புறம் அதான் பிறகு பிறகு நல்ல மதிப்பெண் பெற்றேன், நாட்டின் சிறந்த பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து உயர்வு கல்வி பெற்றான் அப்படின்னு. அப்ப பிறகு அப்படின்றது. அடுத்து வரை அப்படின்னா என்ன இணைப்பு சொல்லை பயன்படுத்தி சொல்றேன்னா ராஜா காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடினமாக வேலை செய்யணும். அப்ப வரைனா எது வரைக்கும் அப்படின்றது அர்த்தம். இளந்தளிர் பள்ளி முடிந்ததும் இரவு வரை பாடங்களை படிக்கிறார். அப்ப இரவு வரை அப்படின்னு பார்க்கிறோம். பாடம் இதுவும் அல்ல அப்படின்னும் போது நீங்கள் வேலையை முடிக்கவில்லை, இதுவும் அல்ல அதற்கான முயற்சியும் செய்யவில்லை. அப்ப இதுவும் அல்ல, இது மட்டும் இல்ல இன்னும் இருக்கு சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இதுவும் அல்ல. இருப்பினும் அப்படின்னா ராமன் இளவரசனாக இருப்பினும் வேறனான குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படி இருந்தாலும் அவன் இதை பண்ணான், இதை ஏத்துக்கிட்டான், இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லிதான் இருப்பினும். எனினும் பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. அப்ப அழகா பூத்திருக்க பறித்து எதுக்காக பயன்படுத்தினா மனம் இல்லை அப்படின்னு எனினும் அப்ப எனினும் அப்படின்ற வார்த்தை அப்ப எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்ப மாத்தி போட்டிருப்பாங்க. மற்றும் வர இடத்துல அல்லதும் அதே மாதிரி எனினும் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதனால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி போடும்போது நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு இணைப்பு சொல்லும். திரைப்படத்தில் நடிப்பவரை முன்பின் மேல் என்று பல கோணங்களில் படக்கருவியால் இடம் மாற்றி மாற்றி படம் பிடித்து திரையில் காட்ட முடியும். இதனால் திரைப்படத்தை முப்பரிமாண கலை என வகைப்படுத்துகிறோம். எதனால அப்படின்னா காரணத்தை சொல்றோம். இதனாலதான் அப்படின்னா ஆனாலும் அப்படின்ற வார்த்தை இப்ப கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படிங்கிறோம். எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும். ஆனாலும் அப்படின்றத ஆனாலும் எங்க வருது அப்படின்னு ஓட்டைச்சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி அப்படிங்கிறோம். ஒடிந்த கோல் ஆனாலும் 3 கோல் ஆகும். அப்ப ஆனாலும் வார்த்தைக்கானது. அதுக்கடுத்து புத்தக வினாக்கள் கொடுத்துருக்கோம். இடி உடன் மழை பெய்தது, இடியுடன் மழை பெய்தது அப்படின்னு அது உடன் அப்படின்னு. அடுத்து மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயத்தமானார் அப்ப இருந்து காட்டிலும் உடைய அப்படின்னு சொல்லிட்டு எந்த சொல் வரும் அந்த போட்டிட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்துல இருக்கிறத நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். 6ஆம் வகுப்புல இருந்து. அதுதான் அங்க மேல இருக்கு. அடுத்து மனப்பாட பகுதியா நமக்கு இருக்கிறது. இன்றைய மனப்பாட பகுதி என்ன கல்லாமை அப்படி பார்க்கணும். 5 குறள் படிக்க இருக்கும். பொறுப்பாளர் அரசியல் அதிகாரம் 41 அரங்கின்றி வட்டாடி எற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொல. அப்ப நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அப்படின்றது எதுக்கு சமம் அப்படின்றாருன்னா அரங்கம் இழைக்கப்படாமல் வட்டாடினால் போன்ற அறியாமையான செயல். அப்ப அறியாமையான செயல் வட்ட ஆடுறாங்க ஆனா எதுவுமே போடாம விளையாண்டாங்கன்னு எப்படி இருக்கும். அந்த மாதிரி அப்ப நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவையில பேசக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அரங்கின்றி வட்டாடி எட்டு நிரம்பிய நூலின்றி கூட்டிக்கொள்ள சொல்லிட்டு கல்லாமையில முதல் குறளை சொல்றாரு. அப்ப நீ பேசாத படிக்காத உனக்கு அதை பத்தின அறிவு இல்லை அப்படின்னா வாயை திறக்க கூடாது சொல்றாரு. அப்ப அரங்கம் அவை வட்டாடினா நிறைந்த அறிவாற்றல். அடுத்து கல்லாதன் காமுறுதல் முளை 2 இல்லாதால் பெண் காமுற்றட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாரு. என்னடா
முளைகள் இரண்டும் இல்லாத ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா காமத்துக்கு வந்து விரும்புவது போல வந்து கல்லாதவன் வந்து பேச நினைக்கிறது அப்படின்றது வந்து அப்ப கல்லாதவன் தானும் அவையர் பேச வேண்டும் என்று விரும்புதல் முளைகள் இல்லாத பெண்மை விரும்புதல் போன்ற அறியாமை ஆகும். அப்ப பெண்மை அப்படின்னா என்னது அந்த பெண்மைத்தனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மைத்தனத்துக்கு முக்கியமான உறுப்புகள் வந்து இல்லாம அந்த பெண்மையோட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம் அப்படின்றாரு. அப்ப கல்லாதவன் படிக்காதவனுடைய அந்த எண்ணம் அப்படின்றது அவையில் காமம்னா மயல் கல்லாதவரும் நன்னியர் கற்றார்மன் சொல்லாது இருக்க பெரும் வந்து அப்ப படிக்காதவங்களும் நல்லவங்க தான் வந்து எப்ப அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாயை மூடிட்டு பேசாம இருந்தா அப்படின்றாரு. அப்ப கற்றவர்களின் முன்பாக சென்று சொல்லாடாத இருந்தால் கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாக கற்றவர்களாக கருதப்படுவார். நன்னியர்னா மிகவும் நல்லவர், சொல்லாமல்னா பேசாமல் அப்படி பார்க்கிறோம். கல்லாதான் ஒட்பம் கலியன் என்று ஆயினும் கொல்லார் அறிவுடையார். கல்லாதவனுடைய ஒட்பம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாதவனது அறிவு சில சமயங்கள்ல மிகவும் நன்றாக இருந்தாலும் அறிவுடைகள் என்ன பண்ண மாட்டாங்க, அது நன்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப கல்லாதவனுடைய அறிவு வந்து நம்ம அறிவுடைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்லாரு. அப்ப படிச்சாதான் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு. அப்ப ஒட்பம் அப்படின்னா வளமை, கூர்மையான அறிவு. அந்த களி அப்படின்னா குறைவு, நீக்குதல் மிகவும் கொல்லார் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு. அப்ப படிக்காதவங்க சொல்ற அட்வைஸ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். சில சமயங்கள் அது அறிவானதா இருந்தா நல்லதா இருந்தாலும். கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாட சொருவப்படும் வந்து கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர் போல மதித்து கொண்டு சொல்லாடினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டு போய்விடும் அப்படின்னு. அப்ப அவனுக்கு இயல்பா இருக்கிற மதிப்பு கெட்டு போயிடும் எப்படின்னா பேச ஆரம்பிச்சா. அதனால கல்லாதவன் வாய் மூடிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நகைமை அப்படின்றது வந்து தன்மை, ஒழுங்கு, பெருமை, சோர்வன இழுக்கு சலிப்படுங்க. அப்ப கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுப்படும் அப்படிங்கிறான். அவனுடைய பேர் கெட்டு போயிடும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. மொத்தம் 5 குறள் இருக்கு அப்படிங்கிறான். இதையும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீரின் அடிப்படையில் அதுக்கடுத்து பொருள் அடிப்படையில் அதுக்கடுத்து சொற்பொருள் அடிப்படையில் நமக்கு தேர்வுல கேள்வி கேட்பாங்க, சுலபமா விடையளித்தலாம் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைய வகுப்பு நம்ம இங்க நிறைவு செய்யறோம். நாளைய வகுப்புல அடுத்த தலைப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.